ஹலோ 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 மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், நியூயார்க்ல ஒரு ஓரத்துல உட்காந்துட்டு எத்தியோப்பியால நடக்கிற போருக்கும் ஸ்பெயின்ல நடக்கிற புரட்சிக்கும் குரல் கொடுத்த ஒரு கருப்பின ஆசிரியை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவங்க தான் மெல்வா பிரைஸ். அமெரிக்காவோட ஜிம் க்ரோ சட்டங்களுக்கு எதிரா மட்டும் இல்லாம உலக அளவுல வளர்ந்த சர்வாதிகாரத்துக்கு எதிராகவும் கொடிபிடிச்சவங்க. இதோ அன்ன 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. மெல்வா பிரைஸ் ஒரு மிகச்சிறந்த மாணவி. 1916ல 37 பேர் கொண்ட ஒரு வகுப்புல ஒரே ஒரு கருப்பின பெண்ணாக இருந்து வாலடிக்டோரியன் பட்டம் வாங்கினவர். 2. ஹண்டர் கல்லூரியில் பட்டம் பெற்ற பிறகு கருப்பின மாணவர்களோட கல்வி தரத்தை உயர்த்த ஒரு ஆசிரியையா கடுமையா உடைச்சாரு. ஆனா அவரோட போராட்ட குணம் எல்லைகளை தாண்டியது. 3. 1935ல முசோலினி எத்தியோப்பியா மீது படையெடுத்தப்போ அது வெறும் ஆக்கிரமிப்பு இல்ல, அது வெள்ளை ஆதிக்க பாசிசம்னு மில்வா உணர்ந்தாரு. எத்தியோப்பிய அகதிகளுக்கு பெரிய அளவுல உதவிகளை திரட்டினாரு. 4. ஸ்பெயின் உள்நாட்டு போரின் போது பாசிசத்தை எதிர்க்க 3000 அமெரிக்கர்கள் தன்னார்வலர்களா போனாங்க. அதுல 90க்கும் மேற்பட்டவங்க கருப்பின ஆண்கள். அவங்களுக்கு ஆதரவா மில்வா பல குழுக்களை ஒருங்கிணைச்சாரு. 5. சலாரியா கீ போன்ற கருப்பின செவிலியர்கள் போர்க்களத்துக்கே போய் சேவை செய்ய மில்வா இங்கிருந்து மருத்துவ உபகரணங்களையும் நிதியையும் அனுப்பி பெரிய பலமா இருந்தாரு. 6. 1936ல சோவியத் யூனியனுக்கு சுற்றுலா போன மில்வா அங்க இருக்கிற கல்வி சமத்துவத்தை பார்த்து வியந்தாரு. ஆனா அங்கிருந்த இனக்குழுக்கள் மீதான அடக்குமுறையை அவங்க கவனிக்க தவறிட்டாங்கன்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. 7. அதே நேரத்துல ஜப்பான் கூட கூட்டணி வச்சா வெள்ளை ஆதிக்கத்தை அழிக்கலாம்னு சில கருப்பின அமைப்புகள் நினைச்சப்போ ஜப்பானோட மனித உரிமை மீறல்களை சுட்டிக்காட்டி அதை எதிர்த்த தீர்க்கதரிசி மில்வா. பாஸ், ஸ்பெயின் போர்ல கலந்துகிட்ட வான் லவ் அப்படிங்கிற வீரர் சொன்ன ஒரு விஷயம் இப்ப வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. ஹிட்லரோட புத்தகத்தை படிச்சேன். யூதர்களை அவர் வாழ விடலைன்னா கண்டிப்பா அடுத்து நம்ம கருப்பின மக்களையும் அவர் விடமாட்டார்னு எனக்கு தெரிஞ்சது. அதனாலதான் கடலை தாண்டி போய் பாசிசத்தை எதிர்த்தேன். வான் லவ், ஹார்லம் தன்னார்வலர். கண்ணா, அமெரிக்காவில் நடக்கிற கொடுமையை எதிர்க்கணும்னா உலகத்துல எங்கெல்லாம் கொடுமை நடக்குதோ அங்கெல்லாம் குரல் கொடுக்கணும்னு மெல்வா பிரைஸ் நிரூபிச்சாங்க. வெறும் சாக்பீஸ் பிடிச்ச கை அகதிகளுக்காகவும் அடிமைப்பட்டிருந்த நாடுகளுக்காகவும் மருந்தையும் நிதியையும் திரட்டினதுதான் நிஜமான ஆசிரியர் கெத்து. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் லோக்கல் ஃபைட்ஸ், இட்ஸ் அபவுட் குளோபல் ரைட்ஸ் பாஸ். மெல்வா பிரைஸ் மாதிரி ஒரு ஆசிரியையே நம்ம வரலாற்று புத்தகத்துல படிச்சிருக்கோமா? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற மறைக்கப்பட்ட வீர வரலாறுகளுக்கு ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், வீட்டா சொல்லுவோம். This is Maximus signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.